அட உள்ளவாம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆதவன் நீங்க அதுவும் உள்ள இருக்கான். திருவிழா நடத்துறத பத்தி மும்முரமா யோசிக்கிறாங்க. உள்ளவா. ரமேஷ் அண்ணன் 350 350 இருக்கிறதுலே பெரிய பெரிய டிஸ்கவுண்ட் மோசம். போல. இந்த வாட்டி திருவிழாவுக்கு கரகாட்டம் நடத்தலாமான்னு யோசிக்கிறோம். எதுக்குடா இப்படி எல்லாம் பேசுற? எல்லா கலைகளும் ஒண்ணுதான். போன தடவை சர்ச் ஃபங்க்ஷன்ல கர்ணன் நாடகம் போடலான்னு நீ தானே சொன்ன. அந்த மாதிரி நான் நிறைய சொல்லுவேன். அதனால தானே நம்ம கரகாட்டத்தையும் சேர்த்துக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்தா இன்டர்வியூவோட லெட்டர். எல்லாமே அப்பா அரேஞ்ச் பண்ணிருக்காரு. எப்படி இருந்தாலும் வேலை இவனுக்கு தான். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ, அவ்வளவுதான். இது ரொம்ப பெரிய ஷாக் நியூஸ் ஆச்சு. ட்ரீட் இல்லையாடா? கண்டிப்பா. நான் நல்ல ஒரு பாயசம் பண்றேன். முதல்ல நீங்க பாயசம் வைங்க. அதை குடிச்சிட்டு நல்லா இருக்கான்னு நாங்க சொல்றோம். சும்மா இருங்க. போடா. காலையிலேயே போயிருக்கலாம். அங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு அப்பா சொன்னார்ல. அது வேண்டாம் சோஃபியா, நான் காலையிலேயே ரீச் ஆயிடுவேன். ஆமா, அலெக்சன் எங்க? இப்ப வந்துருவாரு. என்னை விட சந்தோஷமா இருக்காரு. எனக்கு வேலை கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாளா இருந்தா கூட நீங்க இருக்க மாட்டேன்னு நினைக்கிறப்ப மனசு ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு இப்படி சில்லியா பேசிக்கிட்டு இருக்க? அதோ அலெக்சன் வந்துட்டாரு. புரியுதாடா? 2-3 நாள் விட்டு பிரிஞ்சு போறியே, பேசி முடிக்கிட்டோன்னு தான் நான் லேட்டா வந்தேன். போலாமா? நடந்து போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும்டா. நடக்கலாம் வேண்டாம். ஜோசஃபனா கார்ல டிராப் பண்ணுவாரு. ராணிமா வேண்டாம், அவ்வளவு ஒன்றும் லேட் ஆகல. நடக்கிறோம், அது அப்படியே பழகிடுச்சு. நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க, தூக்குங்க, சீக்கிரம் வாங்க. சரி அண்ணே, சீக்கிரம் மெதுவான ஐயா, என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. கிழக்கால தலையை வச்சு படுக்க வைங்க. பார்த்து பார்த்து. என்ன நடந்துச்சு? சோபியா எப்படியாவது காப்பாத்த சொல்லுங்கம்மா. ராணி தானே? கொஞ்சம் பெரிய ஐயாவை கூப்பிடுறீங்களா? எங்க கடிச்சிருக்கு? ஐயா, சோபியா கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா. பொண்ணை கடிச்சிருக்கிறது கருணாகம். அதுவும் முக்கியமான நரம்புல கடிச்சிருக்கு. கடவுளே, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா, தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. நீங்க மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்த முடியும். அவங்கள கடிச்ச பாம்பாலேயே அந்த விஷத்தை எடுத்த பரம்பரை இது. ஆனா கார்த்திகை நாள் அன்னைக்கு பெண்களை பாம்பு கடிச்சதுன்னா மரணம் நிச்சயம்.
அது நாக விதி. தடுக்க எந்த மாந்திரிகனாலையும் முடியாது. ஐயா, நான் ஒரு முறை முயற்சி பண்ணவா? கஷ்டம். நமக்கு தெரிஞ்ச எந்த ஒரு வித்தையும் வச்சு விஷத்தை நம்மளால இறக்க முடியாது. கடிச்சது கொடிய விஷம் உள்ள கருநாகம். அந்த விஷத்தை வெளியேற்ற பார்த்தா மரணம் மாந்திரிகனுக்கும் ஏற்படலாம். நம்ம பூஜை பண்ற கடவுள்ல நாகராஜாவும் இருக்காரு, அவர் கைவிட மாட்டாருப்பா. வாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். மாதவனும் இப்ப என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கான். இல்லையா சாவித்திரி?
சோபிமா இந்த மருந்து குடி. பொழைச்சதே பெரிய அதிசயம். நான் கூப்பிடாத கடவுளே இல்ல. கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டப்போ சாப்பிட்றேன்னு தானே சொன்னீங்க. சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? சோபிமா என்னாச்சு? நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இந்த மருந்து சாப்பிட்டா போதும். ஒரு பாம்பு கடிச்சதால ஒரு பொண்ணோட உயிர் மட்டும் இல்ல, அவ வாழ்க்கையை அழியறதுக்கான விஷம் இருந்தது. அப்படிதானே ராணிமா? நீ என்னம்மா சொல்ற? இதுக்கப்புறம் எனக்கு வாழ வேண்டாம். இப்படி பேசுற அளவுக்கு என்னம்மா ஆச்சு? நான் என்ன இழந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? வேண்டாம்மா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. கருணாகத்தோட விஷயம் உடம்புல மட்டும் இல்ல ராணிமா, மனசு ஃபுல்லா நிறைஞ்சு வழியுது. ஒரு சாத்தானோட விஷயம். இங்க பாருமா, இது யாருக்கும் தெரிய வேண்டாம். யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. தளர்ந்து போயிடாத. Ah!